St. Mary's Higher Secondary School, Alangudi Road, Pudukottai. 9th Standard. Stopping by Woods on a Snowy Evening by Robert Frost. ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதிய ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங் என்ற பாடலுக்குரிய முழு விளக்கமும் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸுக்கான விடைகளும் ஆன்சர்ஸும் லிட்ரரி அப்ரிசியேஷன் அதாவது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இவை அனைத்தும் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக உங்களுக்கு எடுத்து கூறப்படுகிறது. எனவே 9ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த வீடியோ பதிவை நல்ல முறையில் பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்களை கவனித்து உங்களது ஆங்கில நோட்டில் எழுதி கொண்டு படித்து தேர்வுக்கு தயாராக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங். ஸ்டாப்பிங்னா என்ன அர்த்தம்? நிப்பாட்டுறது. வாகனத்தில் போகிறோம், அப்படியே நிப்பாட்டுறது தான் நம்ம ஸ்டாப்பிங்னு சொல்கிறோம். நடந்து போகிறோம், நின்றுக்கிறத ஸ்டாப்பிங்னு சொல்கிறோம். பை வுட்ஸ், எங்கே நிற்கிறாரு இவர்? வுட்ஸ், காட்டுக்கு ஓரமாக நிற்கிறாரு. வுட்ஸ்னா காடு அப்படின்னு அர்த்தம். ஆன ஸ்னோயி ஈவினிங், பனி பொழியக்கூடிய ஒரு நாள் மாலை பொழுதுல காட்டுக்கு ஓரமாக நிற்கிறாரு. இப்போ என்ன நடக்குது இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங். SNOWYA எப்படி சொல்கிறோம்? ஸ்னோயி. SNOWYA என்னன்னு சொல்கிறோம்? ஸ்னோயி. WOODS எப்படி சொல்கிறோம்? வுட்ஸ். ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங். ஈவினிங்னா மாலை பொழுது உங்களுக்கு தெரியும். நான் இப்போ முதல் ஸ்டான்ஸாவை வாசிக்கிறேன். அந்த 4 வரிகள் சேர்ந்ததை என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டான்ஸான்னு சொல்கிறோம். அதை நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்க கற்றுக்குங்க. Whose woods these are, I think I know. Whose woods these are, I think I know. இந்த காடுகளானது யாருடையது என்பது எனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். His house is in the village though. அவருடைய வீடு கிராமத்தில் இருக்கிறதுனால he will not see me stopping here. நான் இங்கே நிப்பாட்டி இருக்கிறது அவருக்கு தெரியாது, அவர் பார்க்க மாட்டாரு. எதுக்கு நிப்பாட்டி இருக்கிறேன் நான்? To watch his woods fill up with snow. அவருடைய காடுகள் முழுவதும் பனியால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பார்க்கறதுக்கு தான் நான் இங்கே நிற்கிறேன். இங்கே நிற்கக்கூடிய என்னையை அவர் பார்க்க மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வீடு எங்கே இருக்கு? கிராமத்தில் இருக்கு. மறுபடியும் இந்த 4 வரிகளை வாசிக்கிறேன் பாருங்க. Whose woods these are, I think I know. இந்த ஐ என்பது யாரு? போயட்டை குறிக்குது. இந்த போயத்தை எழுதினவர் யாரு? ராபர்ட் ஃப்ராஸ்ட். அப்போ ஐ என்பது யாரை குறிக்குது? ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை குறிக்குது. Whose woods these are, I think I know. His house is in the village though. வில்லேஜ்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கிராமம். He will not see me stopping here. நான் இங்கே நிப்பாட்டி இருக்கிறது அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னேன்? கிராமத்தில் இருக்கு. To watch his woods fill up with snow. அவருடைய காடுகள் முழுவதும் பனியால் நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. சரி, இப்போ வுட்ஸ்னா என்ன அர்த்தம்? காடுகள்னு அர்த்தம். ஸ்னோயினா என்ன அர்த்தம்? பனிப்பொழிவு அப்படின்னு அர்த்தம். இந்த 4 வரிகளில் என்ன மாதிரியான கேள்விகளை உங்களுக்கு தேர்வில் கேட்கலாம்? உங்களுக்கு பாடல் வரிகளை கொடுத்துட்டு அது 2 வரியாக கொடுக்கலாம் அல்லது 4 வரியாக கொடுக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு என்னன்னு சொல்கிறோம்னா அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கேள்விகளுக்கு என்னன்னு சொல்கிறோம்? அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த 4 வரிகளில் எம்மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். 1வது கேள்வி, Who does I refer to? அந்த ஐ என்பது யாரை குறிக்கிறது? இதுதான் அவங்க கேட்டிருக்க கேள்வி. நம்ம எழுத வேண்டிய பதில் என்னது? I refers to the poet. இது யார் எழுத போகிற அந்த பதிலை? நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள். மெல்ல கற்போருக்கான பதில் என்ன வரணும் தெரியுமா? The poet, POET, poet. The poet, POET, poetன்னு எழுதுனா போதும். நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் என்ன எழுதணும் தெரியுமா? I refers, REFERS, refers to the poet, POET, poet. ஓகே, இந்த 4 வரிகளில் 2வது கேள்வி என்ன கேட்கலாம் அப்படின்னா who does he அல்லது his, இது 2ல் எதை வேணாலும் கேட்கலாம். ரெஃபர் டு அப்படின்னு கேட்கலாம். who does he அல்லது his refer to, இது 2ல் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. he கொடுப்பாங்க அல்லது his கொடுப்பாங்க. அப்படின்னா நம்ம என்ன எழுத போகிறோம்? he அல்லது his எது கேட்டிருக்காங்களோ அதை எழுதி refer to the owner of the woods. யாரை குறிக்குது இது? ஹீயும் ஹிஸ்ஸும் யாரை குறிக்குதுன்னா ஓனர் ஆஃப் த வுட்ஸ், அந்த காடுகளுக்கு சொந்தக்காரர் கிராமத்தில் இருக்கிறார்ல அவரை குறிக்குது. அந்த சொந்தக்காரர் தான் யாரு? ஓனர். ஓனர் ஆஃப் த வுட்ஸ். ஹீ அண்ட் ஹிஸ் ரெஃபர் டு த ஓனர் ஆஃப் த வுட்ஸ். சரி, மெல்ல கற்போர் படிப்பில் சற்று பின்தங்கிய மாணவர்கள் என்ன எழுதணும் தெரியுமா? என்ன பதில் எழுதுனா போதும்?
த ஓனர் ஆஃப் த வுட்ஸ்னு எழுதுனா போதுமானது. அடுத்தது மூணாவது கொஸ்டின் என்ன கேட்கலாம், ஐடென்டிஃபை த சீசன் வித் தீஸ் லைன்ஸ். இந்த 4 வரிகளை கொடுக்கலாம் அல்லது 2 வரிகளை கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்ன செய்யலாம், இந்த வரிகளில் என்ன பருவ காலத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன, இட் இஸ் வின்டர் சீசன். வின்டர் சீசன்னா என்ன அர்த்தம், குளிர்காலம். வின்டர், WINTER, வின்டர். சீசன்னா என்ன அர்த்தம், பருவகாலம். SEASON, சீசன். SEASON, சீசன். இட் இஸ் வின்டர் சீசன். இட் இஸ் வின்டர் சீசன் அப்படின்னு எழுதணும். நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பதில் எழுதுங்க. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்கான பதில் என்னது, WINTER. WINTER. இதை எப்படி உச்சரிக்கணும், வின்டர். வின்டர் அப்படின்னு உச்சரிக்கணும். அடுத்த கேள்வி, கொஷின் நம்பர் 4. வேர் இஸ் த ஓனர்ஸ் ஹவுஸ்? வேர் இஸ் த ஓனர்ஸ் ஹவுஸ்? இந்த காட்டினுடைய சொந்தக்காரர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில், இட் இஸ் இன் த வில்லேஜ். இட் இஸ் இன் த வில்லேஜ் அப்படின்னு எழுதுங்க. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில் என்ன தெரியுமா, வில்லேஜ். VILLAGE, வில்லேஜ். VILLAGE, வில்லேஜ் அப்படின்னு மட்டுமாவது எழுதி முடிச்சிருக்கணும். அடுத்த கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5. To whom does the woods belong to? To whom does the woods belong to? இந்த காடுகளானது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி ஒரு கேள்வியை கேட்கலாம். அப்போ நம்ம எழுத வேண்டிய பதில் என்ன, நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில், the woods belong, BELONG, belong. The woods belong to a villager. VILLAGER, villager. The woods belong to a villager. The woods belong to a villager அப்படின்னு எழுதணும். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில் என்ன, to a villager. VILLAGER, villager. VILLAGER, villager அப்படின்னு எழுதுனா போதுமானது. அடுத்து என்ன கேள்வி கேட்கலாம், where did the poet stop? இந்த poet எங்க போய் நிப்பாட்டினார், where did the poet stop? இதுக்கு என்ன பதில் வரணும் தெரியுமா, the poet stopped near the woods. the poet stopped. poetக்கு என்ன ஸ்பெல்லிங், POET, poet. stoppedக்கு STOPPED, stopped. STOPPED எப்படி சொல்லணும், stopped. near, NEAR, near the woods, WOODS, woods. near the woods. The poet stopped near the woods. இதே கேள்விக்கு மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில் என்னது, near the woods. NEAR, near. NEAR, near the woods. WOODS, woods. near the woods அப்படின்னு எழுதணும். அடுத்தது இந்த 4 வரிகளுக்கான லிட்ரரி அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்கலாம். அதாவது நம்ம தமிழில் எழுதுவோம் இல்லையா, இலக்கிய நயம் பாராட்டல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வினா கொடுப்பாங்க. அது மாதிரி இங்கிலீஷை பொறுத்தவரையில் ஒரு 4 வரியை கொடுத்துட்டு அதிலிருந்து சில கேள்விகள் கேட்பாங்க. இந்த கேள்வியானது எப்படி கேட்கப்படும், 4 வரியை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 5 கேள்வி கேட்பாங்க. இந்த 5 கேள்விக்கும் 5 மார்க், ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மதிப்பெண். அதனால் நல்லா கவனமாக படிச்சிட்டோம்னா இந்த லிட்ரரி அப்ரிசியேஷன்லேருந்து 5 மார்க் எளிதாக வாங்கிடலாம். அதுலேயே ரொம்ப எளிமையான கொஸ்டின்ஸ் 2 இருக்குது. அந்த 2 கேள்விகளில் முதல் கேள்வி என்னது, ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்ன அர்த்தம், இந்த கொடுத்துருக்கிற 4 வரியை பாருங்கள். இந்த 4 வரிகள்லையும் வரக்கூடிய கடைசி வார்த்தைகளில் ஒரே சத்தமுடைய வார்த்தைகளை எழுதுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரே சத்தமுடைய வார்த்தைகளை ஒன்றா சேர்த்து எழுதணும். இப்போ இந்த போயத்தை எடுத்துக்கிறோமே, முதல் லைனினுடைய கடைசி வார்த்தை என்ன, KNOW, நோ. KNOW, நோ. இந்த வார்த்தை என்ன உச்சரிப்பில் இருக்குது, நோ. ஓ, இந்த உச்சரிப்பில் முடியுது இல்லையா. இதே மாதிரி உச்சரிப்பு உடைய வார்த்தைகள் எங்கே இருக்குது, 2வது லைனுடைய கடைசி வார்த்தையை பாருங்கள், தோவ். அப்போ நோ, தோவ், இது 2 ஒரே மாதிரி உச்சரிப்பில் முடியுதா. இதே மாதிரி உச்சரிப்பு வேறு எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்கள். 3வது லைனுடைய கடைசி வார்த்தை என்னது, ஹியர். அது ஒத்து வரலை, அது வேறு உச்சரிப்பாக இருக்குது. 4வது லைனுடைய கடைசி வார்த்தையை பாருங்கள், ஸ்னோ. SNOW, ஸ்னோ. அப்போ இது 1, 2வது லைனில் வரக்கூடிய கடைசி வார்த்தைகளோடு ஒத்து போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ரைமிங் வேர்ட்ஸ் எழுதையில் நோ, கீழே எழுதி காட்டியிருக்கேன் பாருங்கள், நோ, ஒரு சின்ன கோடு ஹைஃபன் போட்டு, தோ, திரும்ப ஒரு ஹைஃபன் போட்டு, ஸ்னோ. இந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் எழுதணும். தேர்வில் எழுதும் பொழுது நோ, தோ, ஸ்னோ
இதுக்கு என்ன பேர்? ரைமிங் வேர்ட்ஸ்னு பேர். ரைமிங் வேர்ட்ஸ்னு என்ன அர்த்தம்? ஒரே சத்தத்தை கொண்டு முடியக்கூடிய வார்த்தைகள். இதைத்தான் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த கேள்வியை பாருங்கள். ரைம் ஸ்கீம். இது ஒரு முக்கியமான கேள்வி. கண்டிப்பாக இந்த கேள்வியும் உங்களுக்கு 5 கேள்விகளில் ஒரு கேள்வியாக வரும். இதை எப்படி செய்கிறது? முதல் லைனினுடைய கடைசி வார்த்தையை பாருங்கள். ரைம் ஸ்கீமுக்கும் ரைமிங் வேர்ட்ஸுக்கும் கடைசி வார்த்தையை தான் பார்க்கணும். ரைமிங் வேர்ட்ஸ்னால் ஒத்த சத்தமுடைய வார்த்தைகள், ஒரே சத்தத்தை உடைய வார்த்தைகள். ரைம் ஸ்கீம்னா என்ன அர்த்தம்? அது என்ன அமைப்பில் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு நம்ம கடைசி வார்த்தையை பார்க்கணும். இப்போ நோ, இதுக்கு முதல் வரியினுடைய கடைசி வார்த்தைக்கு எப்போதுமே ஏன்னு கொடுத்துடணும். இதே சத்தமுடைய வேறு கடைசி வார்த்தை எங்கே இருக்குன்னு பாருங்கள். அடுத்த லைனில் 2வது லைனுடைய கடைசி வார்த்தை என்ன இருக்குது? தோ. அப்போ அதுக்கும் என்னதான்? ஏ தான் கொடுக்கணும். நோவுக்கும் ஏ கொடுத்தோம், தோவுக்கும் ஏ கொடுத்தோம். ஏன்னா உச்சரிப்பு ஒரே மாதிரி முடிகிறனால ரெண்டுக்கும் ஏன்னு கொடுக்குறோம். ஆனால் 3வது லைனினுடைய கடைசி வார்த்தை உச்சரிப்பு வேறு மாதிரி இருக்குது, அதனால் அதுக்கு பீன்னு கொடுக்கணும். 4வது லைனினுடைய உச்சரிப்பு எப்படி முடியுது? கடைசி வார்த்தையினுடைய உச்சரிப்பு ஸ்னோ. அப்போ 1க்கு ஏ, அதே மாதிரி உச்சரிப்பு 2வது லைனுடைய கடைசி வார்த்தை இருக்கிறனால அதுக்கு ஏ. இதே மாதிரி உச்சரிப்பு 4வது லைனுடைய கடைசி வார்த்தையும் ஒரே மாதிரி உச்சரிப்பில் முடிகிறதுனால இந்த 3 லைன்களினுடைய கடைசி வார்த்தைக்கு ஏன்னு கொடுத்துட்றோம். ஆனால் 3வது லைனினுடைய கடைசி வார்த்தையினுடைய உச்சரிப்பு வேறையாக இருக்கிறதுனால என்ன கொடுத்துட்றோம்? பீன்னு கொடுக்குறோம். கேள்வி எப்படி உங்களுக்கு கேட்பாங்க? கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம் ஆஃப் த கிவன் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ரைம் ஸ்கீம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ரைம் ஸ்கீமுக்கு நம்ம என்ன எழுதணும்? ஏ. முதல் லைனுக்கு நேராக ஏ, 2வது லைனுக்கு நேராக ஏ, 3வது லைனுக்கு நேராக பி, 4வது லைனுக்கு நேராக ஏன்னு கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இங்கே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். தேர்வில் தயவு செய்து லைனை எழுதி இது மாதிரி எழுதக்கூடாது, நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி உனக்கு கொடுத்துருக்குறேன். தேர்வில் எப்படி எழுதணும் கீழே எழுதி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஏ பிஏ இப்படி மட்டும் எழுதுனா போதுமானது. அடுத்தது 3வது கேள்வி. இந்த 4 வரிகளில் இந்த லிட்ரரி அப்ரிசியேஷன் கொஸ்டின் என்ன கேட்கலாம்? அல்லிட்ரேஷன். அல்லிட்ரேஷன்னா என்ன அர்த்தம்? ALLITERATION அல்லிட்ரேஷன். ALLITERATION அல்லிட்ரேஷன். ALLITERATION அல்லிட்ரேஷன். இந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங்கை மனப்பாடம் பண்ணிக்கணும். 2 விதமாக கேள்வி கேட்பாங்க. சரியா? அல்லிட்ரேஷன்னா என்ன? ஒரு வரியில் 2 அல்லது 3 வார்த்தைகளின் முதல் எழுத்து ஒரே எழுத்தை கொண்டு ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் அல்லிட்ரேஷன். மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க. ஒரு வரியில் 2 அல்லது 3 வார்த்தைகளின் முதல் எழுத்து ஒரே எழுத்தை கொண்டு ஆரம்பித்தால் அதுக்கு பேர் அல்லிட்ரேஷன் பேர். என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. பிக் அவுட் த அல்லிட்ரேட்டட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் லைன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அல்லிட்ரேட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன? இந்த அல்லிட்ரேஷன் தான். ஒரே லைனில் 2 அல்லது 3 வார்த்தைகளின் முதல் எழுத்து ஒரே எழுத்தை கொண்டு ஆரம்பித்தால் அதுக்கு பேர் அல்லிட்ரேஷன். இப்போ இங்கே என்ன இருக்குது? லாஸ்ட் லைனில் வாட்ச் உங்களுக்கு அழகாக கலர் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். வாட்சினுடைய முதல் எழுத்து என்ன? டபிள்யூ. வுட்ஸினுடைய முதல் எழுத்து என்ன? டபிள்யூ. அப்போ டபிள்யூவை வச்சு ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த லைனில் இருக்கக்கூடிய இந்த 2 வார்த்தைகளையும் நம்ம என்னென்னு எழுதணும்? அல்லிட்ரேட்டட் வேர்ட்ஸ்னு எழுதணும். கீழே ஆன்சர் எப்படி எழுதி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? வாட்ச், வுட்ஸ், இவ்வளவு தான் நீ எழுத வேண்டிய ஆன்சர். சரி, இதே கேள்வியை வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்கா, வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்டு இன் த லாஸ்ட் லைன்னு கேட்பாங்க. வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்டு இன் த லாஸ்ட் லைன்? அல்லிட்ரேட்டட் வேர்ட்ஸை எடுத்து எழுதுன்னு கேட்கல. இப்போ லாஸ்ட் லைனில் வரக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரியான கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன தெரியுமா எழுதணும்? அல்லிட்ரேஷன் அப்படின்னு மட்டும் எழுதுனா போதும். ஏன் அல்லிட்ரேஷன் எழுதுகிறோம்? 2 வார்த்தைகளுடைய முதல் எழுத்து டபிள்யூவை வச்சு ஆரம்பிச்சிருக்கிறதுனால என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கேட்டாங்கன்னா, வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எழுத வேண்டிய பதில் ஒரே வார்த்தை, அல்லிட்ரேஷன். பிக் அவுட் த அல்லிட்ரேட்டட் வேர்ட்ஸ்னு கேட்டாங்கன்னா வார்த்தைகளை எடுத்து எழுதணும். என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கேட்டாங்கன்னா அல்லிட்ரேஷன் எழுதணும். இதுதான் 2க்குள்ள வேறுபாடு. சரியா? இப்போ இந்த 4 வரிகளை வாசிக்க கற்றுக்குருவோம். வாசிப்பு பயிற்சி ரொம்ப முக்கியம். ஹூஸ் வுட்ஸ், WHOSE எப்படி சொல்லணும்? ஹூஸ். WHOSE எப்படி சொல்லணும்? ஹூஸ். வுட்ஸ், WOODS, வுட்ஸ்.
Whose woods these are? These, these, these. Whose woods these are? I think, think, think. I think, I know, KNOW, no. K உச்சரிக்க கூடாது, ஆனால் எழுதணும். உச்சரிக்கிறது எப்படி தெரியுமா உச்சரிக்கணும்? KNOWவை NO நோ சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த உச்சரிப்பு இருக்கணும். ஆனால் எழுத்து என்ன வரணும்? KNOW. Whose woods these are? I think, I know. His house, HOUSE, house. His house is in the village, though. His house is in the village, though. Village-க்கு என்ன ஸ்பெல்லிங்? VILLAGE, village. VILLAGE, village. Though, THOUGH, though. His house is in the village, though. Third line பாருங்க. He will not see me stopping here. He will not see me stopping here. STOPPING, stopping. Here, HERE, here. HERE, here. Third line மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. He will not see me stopping here. Fourth line பாருங்க. To watch, WATCH, watch. WATCH, watch. To watch his woods, WOODS, woods. First லைன்ல இது வந்துருச்சு, டைட்டில்லையும் இந்த வார்த்தை இருக்கு. To watch his woods fill up with snow. ஸ்னோவுக்கு என்ன ஸ்பெல்லிங்? SNOW, snow. SNOW, snow. Fill, FILL, fill. UP, up. லாஸ்ட் லைனை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. To watch his woods fill up with snow. இப்போ செகண்ட் ஸ்டான்ஸாவே எடுத்துக்கோ, வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. My little horse, my little horse, my little horse think it queer to stop without a farmhouse near. To stop without a farmhouse near. ஃபர்ஸ்ட் லைனை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. My little horse, என்னுடைய குதிரையானது நினைத்திருக்கலாம். திங்க்னா நினைக்கிறது இல்லையா? My little horse think it queer. queer அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரேஞ்ச், வினோதமாக நினச்சிருக்கலாம், ஒரு விந்தையாக நினச்சிருக்கலாம். என்னடா இங்கே காட்டில் கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறாரு, அதுவும் பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இங்கே ஒரு வீடு கூட கிடையாது, பண்ணை வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? ஃபார்ம் ஹவுஸ். செகண்ட் லைனில் பாருங்கள், FARMHOUSE. இது என்னன்னு சொல்லணும்? ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லணும். ஃபார்ம் ஹவுஸ்னா பண்ணை வீடு. டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர், அருகில் ஒரு பண்ணை வீடு கூட கிடையாது, ஏன் இங்கே நிப்பாட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வினோதமாக நினச்சிருக்கணும். பிட்வீன் த வுட்ஸ், பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் த ஃப்ரோசன் லேக். எங்கே தெரியுமா அவர் நிப்பாட்டி இருக்கிறாரு? காடுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உறைந்து போன ஏரி, இது ரெண்டுக்கு நடுவில் நிப்பாட்டி இருக்கிறார். அன்று மாலை எப்படி இருந்தான் தெரியுமா? த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். அன்று மாலை மிகவும் இருட்டான ஒரு மாலை பொழுதாக இருந்தது. அந்த வருடத்திலேயே அன்று தான் இருட்டான மாலை பொழுதாக இருந்ததாக ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்கிறார். இந்த 4 வரிகளில் சில வார்த்தைகளை உச்சரிக்க கற்றுக்குருவோம், சில வார்த்தைகளுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்குவோம். குய, குய அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரேஞ்ச், வினோதமான, வித்தியாசமான. அதான் குய, QUEER, குய, QUEER, குய. ஃபார்ம் ஹவுஸ், FARMHOUSE. ஃபார்ம் ஹவுஸ்னு என்ன அர்த்தம்? பண்ணை வீடுன்னு அர்த்தம். ஃப்ரோசன், FROZEN, ஃப்ரோசன், FROZEN, ஃப்ரோசன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உறைந்து போன. ஃப்ரோசன்னா உறைந்து போன. லேக், LAKE, லேக்னா ஏரி. டார்க்கஸ்ட்னா என்ன அர்த்தம்? இருட்டான. LAKE, லேக், லேக், ஏரி. டார்க்கஸ்ட், DARKEST, டார்க்கஸ்ட். இந்த 4 வரிகளிலிருந்து எம்மாதிரியான அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸு கேட்கலாம், அதைத்தான் நம்ம அடுத்தாப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹூ இஸ் த ஸ்பீக்கர் ஹியர்? இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறவர் யார்? இந்த போயத்தில் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கார்ல, அவர் யார்? அதுக்கு என்ன ஆன்சர் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதணும் அப்படின்னாக்க, த பொயட், POET, பொயட். த பொயட் இஸ் த ஸ்பீக்கர் ஹியர். ஸ்பீக்கருக்கு என்ன ஸ்பெல்லிங்? SPEAKER, ஸ்பீக்கர். த பொயட் இஸ் த ஸ்பீக்கர் ஹியர் அப்படின்னு எழுதணும். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் என்ன தெரியுமா பதில் எழுதணும்? இந்த பொயட்னு மட்டும் எழுதுனா போதும். POET, பொயட் அப்படின்னு மட்டும் எழுதுனா போதும். அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இந்த 4 வரிகளில் இருந்து இரண்டாவது கேள்வி எம்மாதிரியான கேள்வி கேட்கலாம்? ஒய் ஷுட் த ஹார்ஸ்,
Why should the horse think it poor? ஏன் இந்த குதிரையானது அவர் அங்கே நிப்பாட்டி இருக்கிறார் இல்லையா, ஏன் அதை வினோதமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு இந்த poet stopped near the woods, காடுகளுக்கு அருகில் நிப்பாட்டினாரு. There was no farm house, அங்கே என்ன இல்லை, ஒரு பண்ணை வீடு கிடையாது. There was no farm house. So the horse thinks it poor. அதனால் இந்த குதிரை என்ன நினைக்குது, வினோதமாக நினைக்குது. ஃபார்ம் ஹவுஸ் இல்லாமல் இங்கே நிப்பாட்டி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வினோதமாக நினைக்குது. இவ்வளவு பெரிய ஆன்சர் மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களால் எழுத முடியாது அப்படிங்கிறதுனால இந்த ஆன்சரை சுருக்கி கொடுத்துருக்குறேன். மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் இந்த பதிலை எழுதுனா போதுமானது. என்ன எழுதணும், The poet stopped near the woods அப்படின்னு எழுதுனா போதும். The poet stopped near the woods. The poet, P-O-E-T, poet உங்களுக்கு வாசிக்க தெரியணும். Stopped, S-T-O-P-P-E-D, stopped. Near, N-E-A-R, near. The woods, W-O-O-D-S, woods. அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம், தேர்ட் கொஸ்டின். Where did he stop? அவர் எங்கே நிப்பாட்டினார்? மூணாவது லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்க. He stopped between, B-E-T-W-E-E-N, between the woods and the lake. காடுகளுக்கும் ஏரிக்கும் இடையில் நிப்பாட்டினார். இந்த விடையை நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதிருங்க. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான பதில் எழுதணும், between, B-E-T-W-E-E-N, between the woods and the lake. woods நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். and the lake, L-A-K-E, lake. between the woods and the lake அப்படின்னு எழுதுங்க. நான்காவது கேள்வி எம்மாதிரியான கேள்வியாக இருக்கலாம். how was the lake? அந்த ஏரி எப்படி இருந்துச்சு, உறைஞ்சு போயிருந்தது இல்லையா. உறைந்து போனதுக்கு என்ன ஆங்கில வார்த்தை, frozen. அதைத்தான் நம்ம எழுத போகிறோம். the lake was frozen. நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பதிலை எழுதுங்க. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் frozen, F-R-O-Z-E-N, frozen மட்டும் எழுதுனா போதும். F-R-O-Z-E-N, frozen மட்டும் எழுதுனா போதுமானது. ஃபிஃப்த் கொஸ்டின், how was the evening? ஈவினிங் எப்படி இருந்துச்சு அன்னைக்கு? இந்த லாஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, the darkest evening of the year. அப்போ அந்த வருடத்திலேயே அன்று மாலை மட்டும் மிகவும் இருட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம எழுத வேண்டிய பதிலை பாருங்க. the evening was dark and cold. the evening was dark and cold. என்ன ஆன்சர் எழுதணும், the evening was dark and cold. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில் என்ன, dark, D-A-R-K, dark, and cold, C-O-L-D, cold. D-A-R-K, dark, and cold, C-O-L-D, cold. இவ்வாறாக இந்த வினாக்களுக்கு நீங்கள் பதில் எழுதணும். சரி, இந்த 4 வரிகளில் லிட்ரரி அப்ரிசியேஷன் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க. முதல்ல ரைமிங் வேர்ட்ஸை எடுத்து எழுதணும். என்ன எழுத போகிறோம், ரைமிங் வேர்ட்ஸ். நல்லா கவனிங்க. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் லைன்ஸ். நம்ம ஏற்கனவே இந்த ரைமிங் வேர்ட்ஸை பற்றி படிச்சிருக்கிறோம். அதனால் திரும்பவும் நான் என்ன பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்னன்னு விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு வரிகளுடைய கடைசி வார்த்தைகளை பாருங்கள். ஒத்த உச்சரிப்பை உடைய, ஒரே மாதிரியான உச்சரிப்பை உடைய வார்த்தைகளை நாம் எடுத்து எழுதணும். அவ்வளோதான். இதில் ஃபஸ்ட் லைனுடைய கடைசி வார்த்தை என்ன, குவ. ஃபஸ்ட் லைனுடைய கடைசி வார்த்தை என்ன, குவ. செகண்ட் லைனுடைய கடைசி வார்த்தை என்ன, நீய, ஈய. இந்த சவுண்டு உச்சரிப்பு எல்லா 2 வார்த்தையிலையும் வருது பாருங்க, குவ, நீய. தேர்டு லைனுடைய உச்சரிப்பு என்ன, லேக். இது வேற மாதிரி இருக்கு. ஃபோர்த் லைனுடைய உச்சரிப்பு என்ன, ஈய. ஸோ ஃபஸ்ட், ஃபோர்த் லைன், இந்த 3 லைன்களுடைய கடைசி வார்த்தைகள் ஒரே மாதிரியான உச்சரிப்பை பெற்றிருக்கிறதுனால இவைகளை ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்து எழுதினாலே போதுமானது, உங்களுக்கு 1 மதிப்பெண் கிடைக்கும். செகண்ட் கொஸ்டினை பாருங்கள். ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம். மறுபடியும் இந்த ரைம் ஸ்கீமுக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு வரியினுடைய கடைசி வார்த்தையை பார்க்கணும். முதல் வரியினுடைய கடைசி வார்த்தைக்கு எப்போதுமே என்ன கொடுக்க சொல்லியிருக்கிறேன், ஏ கொடுக்கணும். அதே மாதிரியான உச்சரிப்பை உடைய கடைசி வார்த்தை எங்கே வருதுன்னு பார்க்கணும். 2வது லைன்லேயே இருக்குது, அதனால் அதுக்கும் ஏன்னு கொடுத்துட்றோம். ஆனால் லேக் என்பது வேறு உச்சரிப்பு இருக்குது, அதனால் அதுக்கு பீன்னு கொடுத்துட்றோம். 3வது லைனு பி, 4வது லைனுக்கு ஏ. ஏன்னா ஃபஸ்ட் லைனுடைய கடைசி வார்த்தை, செகண்ட் லைனுடைய கடைசி வார்த்தை, லாஸ்ட் லைனுடைய கடைசி வார்த்தை எல்லாமே ஒரே மாதிரியான உச்சரிப்போடு இருக்குது. இப்போ அடுத்த கேள்வியை பாருங்கள், பெர்சானிஃபிகேஷன். இந்த 4 வரிகளில் முதல் வரியில் பெர்சானிஃபிகேஷன் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. பெர்சானிஃபிகேஷன், PERSONIFICATION உச்சரிக்க கற்றுக்குங்க. பெர்சானிஃபிகேஷன்.
பெர்சானிஃபிகேஷன். PERSONIFICATION, பெர்சானிஃபிகேஷன். எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருட்கள் மீது, இந்த உயிருள்ள உயிரற்ற பொருட்கள்னாலே நம்ம ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும், அஃறிணை பொருள். உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் மீதும் விலங்குகள் மீதும் மனிதனிடம் இருக்கக்கூடிய பண்புகளை அல்லது குணங்களை ஏற்றி சொல்வதுக்கு பேர் தான் பெர்சானிஃபிகேஷன். சுருக்கமாக சொல்ல போனோம்னா அஃறிணை பொருட்கள் மீது மனித பண்புகளை ஏற்றி சொல்வதற்கு பேர் பெர்சானிஃபிகேஷன் பேர். என்ன மாதிரியான கேள்வி கேட்பாங்க? வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? இதுதான் முக்கியம். இந்த வார்த்தைகளை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்டு இன் த ஃபர்ஸ்ட் லைன்னு கேட்கலாம். அல்லது வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இன் த ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ இந்த வரியை ஞாபகத்தில் வச்சுக்க. இது மனப்பாட பாட்டு. இந்த மனப்பாட பாட்டுங்கிறதுனால நமக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மை லிட்டில் ஹார்ஸ்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் லைனில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கேட்டாங்கன்னா நீ எழுத வேண்டிய பதில் பெர்சானிஃபிகேஷன் மட்டும் எழுதுனா போதுமானது. இப்போ வாசிக்க கற்றுக்குருவோம். மை லிட்டில் ஹார்ஸ், LITTLE, லிட்டில் ஹார்ஸ், HORSE, ஹார்ஸ். மை லிட்டில் ஹார்ஸ் think it kuva, QUEER, kuva. My little horse think it kuva. To stop, 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 without, 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 without. To stop without a farmhouse. ரெண்டு வார்த்தை இருக்கு, ஆனால் ஒன்றா எழுதணும் பாருங்க. FARM, farm, HOUSE, house. A farmhouse near, NEAR, near. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. My little horse think it kuva. To stop without a farmhouse near. Between, BETWEEN, between the woods. இந்த woodsங்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். And the frozen, FROZEN, frozen. And the frozen lake, FROZEN, frozen. Lake, LAKE, lake. The darkest, DARKEST, darkest evening of the year. The darkest evening of the year. The darkest evening of the year. இந்த மாதிரி நீங்கள் வாசிக்க கற்றுக்கொண்டு ஒவ்வொரு லைனாக மனப்பாடம் பண்ணி எழுதி பழகுங்க. அப்போ தான் நீ இந்த பாட்டை எளிமையாக எழுத முடியும். 5 மதிப்பெண்கள் மனப்பாட பாட்டுக்கு உண்டு. இந்த முதல் பாடலானது உங்களுக்கு மனப்பாட பாடலாக இருப்பதால் ஒவ்வொரு லைனையும் ஒவ்வொரு வார்த்தையவும் நல்லா கவனமாக படித்து எழுத்துப்பிழையின்றி எழுதி பார்க்கணும். இந்த தேர்ட் ஸ்டாண்ட்ஸாவை பாருங்க. He gives his harness bells a shake. He gives his harness bells a shake. Harness bellsனா என்ன அர்த்தம்? ஹார்னஸ்னா கடிவாளம். கடிவாளத்தில் மணி கட்டியிருப்பாங்கள்ல, குதிரையினுடைய கழுத்தை சுற்றிலும் கடிவாளம் இருக்கு இல்லையா, அந்த கடிவாளத்தை சுற்றிலும் மணி இருக்கும். அந்த மணியை இது அசைச்சு காட்டுது. He gives his harness bells a shake. ஷேக்னா என்ன அர்த்தம்? அசைக்கிறது. இது அசைக்கிறது எப்படி இருந்துச்சா? டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். இது அதனுடைய ஹார்னஸ் பெல்ஸை அசைச்சது, கடிவாளத்தில் இருக்கக்கூடிய மணியை அசைச்சது இந்த கவிஞருக்கு, அதாவது ராபர்ட் ஃப்ராஸ்ட்டுக்கு. அந்த குதிரை ராபர்ட் ஃப்ராஸ்ட்டை நோக்கி கேட்குறது மாதிரி இருந்துச்சான். ஏதாவது அங்கே தப்பு இருக்குதா, ஏன் இங்கே நிப்பாட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது மாதிரி இருந்ததா. மிஸ்டேக்னா என்ன அர்த்தம்? தவறு. இது இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே வேற என்ன சத்தம் கேட்டுச்சு? தேர்ட் லைனை பாருங்க. The only other sound is the sweep of easy wind and downy flake. The only other sound is the sweep of easy wind and downy flake. வேற என்ன சத்தம் இந்த காட்டுக்குள்ள இருந்து வந்தது அப்படின்னா காற்று வீசக்கூடிய சத்தம் கேட்டுச்சு. சவுண்ட் இஸ் தி, அந்த சவுண்டுக்கு பக்கத்தில் அஃபாஸ்ட்ரஃபி எஸ் இருக்கு இல்லையா, அந்த அஃபாஸ்ட்ரஃபி எஸ் என்ன அர்த்தம்? ஈஸுன்னு அர்த்தம். அதான் ஷார்ட்டாக சவுண்ட் இஸ் தி ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். ஃப்ளேக்னா என்ன அர்த்தம்? பனித்துகள்கள். FLAKE. ஃப்ளேக்னா என்ன அர்த்தம்? பனித்துகள்களுக்கு பேர் தான் ஃப்ளேக்குன்னு சொல்கிறோம். டவுனி ஃப்ளேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? பனித்துகள் எப்படி இருக்கும்? ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மிருதுவான அப்படின்னு அர்த்தம். டவுனின்னா மிருதுவான, டவுனி ஃப்ளேக் அப்படின்னா மிருதுவான பனித்துகள்கள் அங்கே விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வரிகளில் வரக்கூடிய மீனிங்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹார்னஸ், ஹார்னஸ்னால் என்ன அர்த்தம்? கடிவாளம். ஷேக்னா என்ன அர்த்தம்? அசைத்தல். மிஸ்டேக் அப்படின்னா தவறுகள். ஸ்வீப், ஸ்வீப்னா என்ன அர்த்தம்? சாதாரணமாக ஸ்வீப்னா கூட்டுறதுன்னு அர்த்தம். இங்கே
காட்டினுடைய வேகத்தை சொல்லுது. அதனால் ஸ்வீப்னா காட்டினுடைய வேகத்தை குறிக்குது. விண்டுனா காற்று. டவுனி அப்படின்னாக்க மிருதுவான, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃப்ளேக்னா பனித்துகள்ங்கிறதையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த 4 வரிகள்லேருந்து எம்மாதிரியான அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹூ டஸ் ஹீ ரெஃபர் டு? ஹீ என்பது யாரை குறிக்குது? அந்த ஃபஸ்ட் லைனில் ஹீ வருது பாருங்க. ஹீ கிவ்ஸ் இஸ் ஹார்னஸ் பெல்ஸ் அ ஷேக். அந்த ஹீ என்பது யாரை குறிக்குது? யார் மணியை அசைச்சது? யார்? ஹார்ஸ். அதனால் நம்ம எழுத வேண்டிய பதில் என்ன? ஹீ ரெஃபர்ஸ் டு த ஹார்ஸ். நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பதில் எழுதுங்க. மெல்ல கற்போருக்கான பதில் என்னதான்? ஹார்ஸ் மட்டும் எழுதுனா போதும். HORSE ஹார்ஸ். HORSE ஹார்ஸ்ன்னு எழுதுனா போதுமானது. செகண்ட் கொஸ்டின், ஒய் டஸ் ஹீ கிவ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் எ ஷேக்? ஏன் அந்த குதிரை தனது கடிவாளத்தில் இருக்கக்கூடிய அந்த மணியை அசைக்கணும்? இதுக்கு என்ன பதில் தர்றாங்க பாருங்க. த ஹார்ஸ் தாட் தட் his master had stopped in the woods mistakenly. இந்த குதிரை என்ன நினச்சிச்சான்? தன்னுடைய முதலாளி, தன்னுடைய ஓனர் காட்டுக்குள்ள தவறுதலாக நிப்பாட்டி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிச்சான். அவருக்கு ஞாபகப்படுத்துவதற்காக, இன் ஆர்டர் டு ரிமைண்ட் ஹிம், அவருக்கு ஞாபகப்படுத்துவதற்காக, நினைவூட்டுவதற்காக, he gives his harness bells a shake. he gives his harness bells a shake. எப்படி ஆன்சரை எழுதணும்? மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் என்ன பதில் எழுதணும்? டு ரிமைண்ட் த பொயட். டு ரிமைண்ட், REMIND எப்படி சொல்லணும்? ரிமைண்ட். டு ரிமைண்ட் த பொயட்னு எழுதுனா போதுமானது. தேர்டு கொஸ்டின், இதே 4 வரிகளில் வேற என்ன கேள்வி கேட்கலாம்? அதுதான் தேர்டு கொஸ்டினாக கொடுத்துருக்குறேன். ஹவு டஸ் த ஹார்ஸ் கம்யூனிகேட் வித் த பொயட்? இந்த குதிரை தன்னுடைய ஓனரோட எவ்வாறு தொடர்பு கொண்டது? பை ஷேக்கிங் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ். பை ஷேக்கிங், SHAKING, shaking his harness bells, the horse communicates with the poet. தன்னுடைய கடிவாளத்தில் இருக்கக்கூடிய அந்த மணியை ஒலிக்க செய்ததுனால, அசைச்சதுனால தன்னுடைய முதலாளியோட இந்த குதிரையானது தொடர்பு கொண்டது. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எந்த மாதிரியான பதில் எழுதணும்? பை ஷேக்கிங் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் அப்படின்னு மட்டும் எழுதுனா போதும். ஷேக்கிங்க்கு என்ன ஸ்பெல்லிங்? SHAKING, ஷேக்கிங். ஹிஸ் ஹார்னஸ், HARNESS, ஹார்னஸ். bells, BELLS, bells. by shaking his harness bells அப்படின்னு எழுதுனா போதுமானது. இந்த 4 வரிகளில் லிட்ரரி அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம்? ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே நம்ம 2 ஸ்டான்ஸாவுக்கு படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த ஸ்டான்ஸாவில் பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி எழுதணும் பாருங்கள். ஏற்கனவே சொன்னது போல் ஃபஸ்ட்டு லைனினுடைய கடைசி வார்த்தையை பாருங்கள், ஷேக். ஷேக். செகண்ட் லைனுடைய கடைசி வார்த்தை என்ன? மிஸ்டேக். 2 உச்சரிப்பும் ஒரே மாதிரி முடியுது இல்லையா? அப்போ இது 2ம் ஒரு பேர். தேர்டு லைனுடைய கடைசி வார்த்தையை பாருங்கள், ஸ்வீப். வேற உச்சரிப்பில் முடியுது. ஆனால் ஃபோர்த் லைனுடைய கடைசி வார்த்தை என்ன? ஃப்ளேக். இப்போ ஃபஸ்ட் லைனுடைய உச்சரிப்பு ஷேக், செகண்ட் லைன் கடைசி வார்த்தை மிஸ்டேக், ஷேக், மிஸ்டேக், லாஸ்ட் லைனுடைய கடைசி வார்த்தை ஃப்ளேக். ஸோ இது 3ஐயும் நம்ம ரைமிங் வேர்ட்ஸாக எடுத்து எழுதணும். ஏன்னா ஒரே மாதிரியான உச்சரிப்பில் முடிஞ்சிருக்குது. செகண்ட் கொஸ்டின், பிக் அவுட் த ரைம் ஸ்கீம். ரைமிங் வேர்ட்ஸ்னாலும் ரைம் ஸ்கீம்னாலும் கடைசி வார்த்தையை தான் நம்ம பார்க்கணுன்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் லைனினுடைய கடைசி வார்த்தைக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? ஏ கொடுக்கணும். அதே மாதிரி உச்சரிப்பு தானே செகண்ட் லைனினுடைய கடைசி வார்த்தையில் இருக்குது. ஆகையினால் அதுக்கும் ஏன்னு கொடுங்க. தேர்டு லைன் வேறு உச்சரிப்பு. ஆகையினால் அந்த கடைசி வார்த்தைக்கு என்ன கொடுக்கணும்? பீன்னு கொடுக்குறோம். ஃபோர்த் லைனினுடைய கடைசி வார்த்தை எப்படி முடிஞ்சிருக்குது? ஃபஸ்ட் லைன் மாதிரி செகண்ட் லைன் மாதிரி முடிஞ்சிருக்குது. ஆகையினால் அதுக்கு என்ன கொடுக்கணும்? ஏ. அப்போ நம்ம எழுத வேண்டிய பதில் என்ன? AABA. அடுத்தது இந்த தேர்ட் லைனை பாருங்கள். தேர்ட் லைனில் அல்லிட்ரேஷன் கொடுத்துருக்குறாங்க. அல்லிட்ரேஷன்னா என்ன? ஒரே வரியில் 2 அல்லது 3 வார்த்தைகளின் முதல் எழுத்து ஒரே எழுத்தை கொண்டு ஆரம்பித்தால் அதற்கு பேர் அல்லிட்ரேஷன்னு சொல்கிறோம். தேர்ட் லைனில் சவுண்ட்ஸு, ஸ்வீப்பு, இந்த 2 வார்த்தைகளையும் பாருங்கள். முதல் எழுத்தானது எஸ் வச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆகையினால இந்த லைனில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னாக்க அல்லிட்ரேஷன். இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்க? பிக் அவுட் தி அல்லிட்ரேட்டட் வேர்ட்ஸ்
ஃப்ரம் த தேர்ட் லைன் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம எழுத வேண்டிய பதில் என்ன? சவுண்ட் ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு ஸ்வீப் அப்படின்னு எழுதுனா போதுமானது. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இன் த ஃபர்ஸ்ட் லைன்? குதிரையை போய் அவன்னு சொல்கிறாங்கல்ல, குதிரை அது அக்ரிணை பொருள் தானே, அது விலங்காக இருந்தாலும் அது அக்ரிணை பொருளாக தான் நம்ம எடுத்துக்கிறணும். ஆனால் ஹீ என்பது யாரை குறிக்கும்? மனிதனை குறிக்கும். ஆகையினால மனிதனுக்கு இருக்கக்கூடிய பண்பை ஒரு விலங்கின் மீது ஏற்றி சொல்கிறதுனால அதுக்கு என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம்? பர்சானிஃபிகேஷன். அப்போ வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இன் த ஃபர்ஸ்ட் லைன்? முதல் வரியில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும்? பர்சானிஃபிகேஷன், PERSONIFICATION, பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னு எழுதுனா போதுமானது. ப்ராக்கெட்டில் இருக்கிற வார்த்தை ஹீ என்பது உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்குறேன். ஏன்னா அந்த ஹீ என்பது குதிரையை குறிக்குது. ஆனால் ஹீ என்பது சாதாரணமாக யாரை குறிக்கும்? மனிதனை குறிக்கும். நெக்ஸ்ட் கொஷின், 5th கொஷினை பாருங்கள். வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இன் த செகண்ட் லைன்? செகண்ட் லைனில் என்ன மாதிரியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பயன்படுத்தி இருக்கிறாங்க? அங்கேயும் பெர்சானிஃபிகேஷன் தான். ஏன்? குதிரை பேசுமா? பேசாது. பேசக்கூடிய பண்பு யாருக்கிட்ட இருக்குது? மனிதனுக்கிட்ட இருக்குது. அந்த ஆஸ்க் என்ற வார்த்தையை குதிரை பேசுவது போல இருக்கிறதுனால அதுவும் பெர்சானிஃபிகேஷன் தான். பேசக்கூடிய அந்த மனித பண்பானது குதிரை மீது ஏற்றி சொல்லப்படுறதுனால இந்த லைன்லையும் என்ன தான் இருக்குது? பெர்சானிஃபிகேஷன். அதனால் கவனமாக ஸ்பெல்லிங்கை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த கேள்விகளில் ஏதாவது ஒன்று தேர்வுக்கு வரும். அப்போ நம்ம என்ன எழுதுனா போதுமானது? பெர்சானிஃபிகேஷன் எழுதுனா போதுமானது. இப்போ இந்த வாசிப்பு பயிற்சியை பொறுத்தவரையில் ஸ்பெல்லிங்கை நன்றாக படிச்சுக்குங்க. அப்போ தான் நம்ம எழுத்துப்பிழையின்றி எழுத முடியும். 5 மதிப்பெண்களை எளிதாக பெற முடியும். He gives his harness bells, HARNESS, harness. Gives, GIVES, gives. He gives his harness bells, BELLS, bells. A shake, SHAKE, shake. He gives his harness bells a shake. He gives his harness bells a shake. Second line, to ask. To ask, ASK எப்படி சொல்லணும்? Ask. If there, THERE, there. To ask if there is some mistake, MISTAKE, mistake. To ask if there is some mistake. Third line, the only other sound is the sweep of easy wind and downy flake. The only other, OTHER, other. Sound, SOUND, sound. SOUND, sound. Apostrophe S, sound is. Sound is. The sweep, SWEEP, sweep. SWEEP, sweep. SWEEP, sweep. The sweep of easy wind. Easy, EASY, easy. EASY, easy. Wind, WIND, wind. WIND, wind. And downy, DOWNY, downy. DOWNY, downy. Flake, FLAKE, flake. FLAKE, flake. மறுபடியும் இந்த 4 வரிகளை வாசிக்கிறேன், கவனிங்க. He gives his harness bells a shake. To ask if there is some mistake. The only other sound is the sweep of easy wind and downy flake. அடுத்ததா 4th stanza பார்ப்போம். The woods are lovely, dark and deep. The woods are lovely, dark and deep. என்ன அர்த்தம்? இந்த காடு மிகவும் அழகாக, லவ்லின்னா அழகாக இருக்கிறது, டார்க் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, அண்ட் டீப் ரொம்ப அமைதியாக இருக்குது. The woods are lovely, dark and deep. But I have promises to keep. ஆனால் எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது, நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். இந்த ஐ என்பது யாரை குறிக்குது? இந்த பொயட்டை குறிக்குது. இந்த பொயட் யாரு? ராபர்ட் ஃப்ராஸ்ட். பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப். நான் செய்ய வேண்டிய வேலை, செய்ய வேண்டிய கடமைகள் நிறையவே இருக்குது. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். நான் தூங்க போகிறதுக்கு முன்னால் நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய கடமைகள் இருக்குது, அது எல்லாத்தையும் செய்யணும். அதுதான் அந்த 3வது லைனுக்கு அர்த்தம். ஆனால் 4வது லைனுக்கு என்ன அர்த்தம்? அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்.
மேலோட்டமாக பார்த்தோம்னா 3வது வரைக்கும் 4வது வரைக்கும் என்ன அர்த்தம்னா ஒரே அர்த்தம்தான். என்ன அர்த்தம்? நான் தூங்கச் செல்வதற்கு முன்னால் பல மைல் தூரம் நான் பயணிக்க வேண்டும், நான் செல்ல வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் 3வது லைனுக்கு உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னா நான் தூங்க போகிறதுக்கு முன்னால் நிறைய வேலைகள் இருக்குது, அதை எல்லாத்தையும் நான் செய்யணும். 4வது லைன் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், மறுபடியும் அதே லைனை 4வது லைனை 2வது தடவை சொல்லும் பொழுது நான் என்னுடைய இறப்புக்கு முன்னால் நான் நிறைய வேலை செய்யணும், நிறைய கடமைகள் இருக்குது, ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். இவ்வாறாக மிக அருமையாக இந்த போயத்தை ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதியிருக்கிறார். ஓகே, இப்போ மீனிங்ஸை பாருங்கள். லவ்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகான. லவ்லினா என்ன அர்த்தம்? அழகான. டீப்னா என்ன அர்த்தம்? ரொம்ப தூரம். இந்த இடத்துல ரொம்ப தூரம்னு அர்த்தம். டீப்னா சாதாரணமாக ஆழம்னு அர்த்தம். ஆனால் இந்த போயத்தை பொறுத்தவரையில் டீப்னா என்ன அர்த்தம்? வெகு தூரம் அப்படின்னு அர்த்தம். ப்ராமிசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடமைகள். நான் செய்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, நிச்சயம் பண்ணி கொடுத்தேன் இல்லையா, அது இந்த கடமைகள். மைல்ஸ், மைல்கள், MILES, மைல்ஸுக்கு என்ன அர்த்தம்? மைல்கள்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அது. ஓகே, இதே 4 வரிகளுக்கு இந்த அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸு எப்படி கேட்கலாம்? ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹவ் ஆர் த வுட்ஸ்? இந்த காடுகள் எப்படி இருக்கின்றன? The woods are lovely, dark and deep with snowfall. பனித்துகள்கள் விழுகிறதுனால இந்த காடுகள் எப்படி இருக்குதா, பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பதிலை நன்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதுங்க. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்கான பதில் என்ன? இந்த வுட்ஸ் ஆர் லவ்லி அப்படின்னு மட்டும் எழுதுனா போதும். இந்த வுட்ஸ், WOODS, வுட்ஸ், இந்த வார்த்தை நம்ம பல முறை படிச்சிட்டோம். இந்த வுட்ஸ் ஆர் லவ்லி, LOVELY, லவ்லி. The woods are lovely, LOVELY, lovely. The woods are lovely அப்படின்னு எழுதணும். கொஸ்டின் நம்பர் 2, இதே 4 வரிகளுக்கு 2வது கேள்வி. Who does I refer to? I என்பது யாரை குறிக்கிறது? I refers to the poet. இந்த பதிலை நன்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதுங்க. இதே கேள்விக்கு மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் என்ன பதில் எழுதணும்? The poet, POET, poet. The poet அப்படின்னு எழுதுனா போதுமானது. அடுத்தது இதே 4 வரிகளுக்கு வேற என்ன கேள்வி கேட்கலாம்? 3rd கொஸ்டினை பாருங்க. வாட் ஆர் த ப்ராமிசஸ் த ஸ்பீக்கர் இஸ் டாக்கிங் அபவுட்? அவர் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த ஸ்பீக்கர் இஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் டியூட்டிஸ், DUTIES, டியூட்டிஸ், SPEAKER. த ஸ்பீக்கர் இஸ் டாக்கிங் about his duties, DUTIES, duties that he has to complete. அவர் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள், கடமைகளை பற்றி அவர் இந்த போயத்தில் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த பதிலை நன்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதுங்க. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எழுத வேண்டிய பதில் about his duties, about, ABOUT, about his duties, 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 about his duties. 4th question, why has the poet repeated the last line? Why has the poet repeated the last line? ஏன் கடைசி லைனை, கடைசி வரியை 2வது முறை சொல்றாரு? ஏன் கடைசி வரியை 2வது முறை இந்த கவிஞர் சொல்றாரு? The poet stresses, முக்கியத்துவம் கொடுக்கிறார். The poet stresses, STRESSES, stresses. The poet stresses the importance, IMPOR, importance, TANCE, importance, IMPORTANCE, importance of his duty, DUTY, duty. That is why he has repeated the last line. அவர் செய்ய வேண்டிய கடமைகளை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதனால அவர் கடைசி வரியை 2 முறை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பதிலை நன்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதுங்க. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எழுத வேண்டிய பதில் டு ஸ்ட்ரெஸ், STRESS, ஸ்ட்ரெஸ், டு ஸ்ட்ரெஸ் த இம்பார்ட்டன்ஸ், IMPORTANCE, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் டியூட்டி, DUTY, டியூட்டி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் டியூட்டி அப்படின்னு எழுதணும். 5th question, explain miles to go before I sleep. இந்த லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், நான் தூங்குறதுக்கு முன்னால்
நான் இறப்பதற்கு முன்னால் நிறைய கடமைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அதை பற்றி விளக்க சொல்கிறாங்க. நம்ம எழுத வேண்டிய பதில் என்ன? The poet says that he has many duties to perform, P-E-R-F-O-R-M, perform before he sleeps. அவர் தூங்குவதற்கு முன்னால் நிறைய கடமைகள் இருக்குது, நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு கவிஞர் சொல்லியிருக்கிறாரு. இந்த பதிலை நன்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதிடுறீங்க. மெல்ல கற்கக்கூடிய மாணவர்கள் எழுத வேண்டிய பதில் என்ன? He has many duties to do before he sleeps. He has many duties, many, M-A-N-Y, many duties, D-U-T-I-E-S, duties to do before he sleeps. அவர் தூங்குறதுக்கு முன்னால் நிறைய கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லிட்ரரி அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸை பொறுத்தவரையில் இந்த 4 வரிகளுக்கு எப்படி கேட்கலாம்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்? பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். இதுக்கு என்ன பதில் எழுதணும்? நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு லைனினுடைய கடைசி வார்த்தை என்ன இருக்குது? டீப்பு. இதே உச்சரிப்புடைய வார்த்தை வேறு எங்கே இருக்குது? செகண்ட் லைனுடைய கடைசி வார்த்தையில் இருக்குது கீப்பு. இதே மாதிரியான உச்சரிப்பு தேர்ட் லைன்லேயும் இந்த ஸ்டாண்ட்ஸாவில் இருக்குது பாருங்கள், ஸ்லீப்பு. ஃபோர்த் லைனில் ஸ்லீப்பு. அப்போ நம்ம எழுத வேண்டிய ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்ன? டீப், கீப், ஸ்லீப், ஸ்லீப். நான் இங்கே எழுதி காமிச்சிருக்கிறது மாதிரி நீங்களும் தேர்வில் எழுதணும். அடுத்தது செகண்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த ரைம் ஸ்கீம் ஃபார் தி அபவ் லைன்ஸ். ரைம் ஸ்கீம் என்ன? இந்த போயத்தை பொறுத்தவரையில் உள்ள ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு எம்மாதிரியான பதில் எழுதணும்? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், 3 ஸ்டாண்ட்ஸாவுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு லைனினுடைய கடைசி வார்த்தைக்கு ஏன்னு எழுதுகிறோம். அதே உச்சரிப்பு ரெண்டாவது லைனினுடைய கடைசி வார்த்தையில் இருந்தால் அந்த வார்த்தைக்கும் ஏன்னு எழுதுகிறோம். தேர்டு லைனில் அதே மாதிரியான உச்சரிப்பு கடைசி வார்த்தையில் வந்தால் மறுபடியும் ஏன்னு எழுதுகிறோம். ஃபோர்த்து லைன்லேயும் அந்த லைனினுடைய கடைசி வார்த்தை இதே மாதிரி உச்சரிப்பை பெற்றிருந்தால் நம்ம என்ன செய்யணும்? அதுக்கும் ஏணி எழுதணும். இப்போ இந்த 4 வரிகளினுடைய கடைசி வார்த்தைகளை நல்லா கவனித்து பாருங்கள். ஒரே மாதிரியான உச்சரிப்பு இருக்கிறதுனால நமக்கு ரைம் ஸ்கீம் என்ன? ஏஏ 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 ஏஏ. அடுத்தது இந்த போயத்தை பொறுத்தவரையில் வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த ஃபஸ்ட் லைன்? இந்த ஸ்டாண்ட்ஸாவை பொறுத்தவரையில் முதல் வரியை பாருங்கள், என்ன கேள்வி கேட்கலாம்? ஐடென்டிஃபை த அல்லிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் லைன். ஐடென்டிஃபை த அல்லிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் லைன். எங்கே அல்லிட்ரேஷன்னா என்னென்னு படிச்சிருக்கிறோம் நம்ம? ஒரு வாக்கியத்தில் 2 வார்த்தைகளின் முதல் எழுத்து அல்லது 3 வார்த்தைகளின் முதல் எழுத்து ஒரே எழுத்தை கொண்டு ஆரம்பித்தால் அதுக்கு பேர் அல்லிட்ரேஷன் சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த வரியில் டார்க், டீப்பு, இது ரெண்டும் எப்படி ஆரம்பிச்சிருக்கு? டீயை வச்சு ஆரம்பிச்சிருக்குது இல்லையா? ஆகையினால இந்த 2 வார்த்தைகளையும் எடுத்து எழுதினோம்னா அதான் தேர்டு கொஷினுக்கு ஆன்சர். இது 2 வார்த்தைகளும் தான் அல்லிட்ரேட்டிங் வேர்ட்ஸ். இதே லைனை வேறு எப்படி கேள்வி கேட்பாங்க? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இன் த ஃபஸ்ட் லைன்? வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இன் த ஃபஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். அப்போ நம்ம என்ன எழுதணும்? அல்லிட்ரேஷன், ALLITERATION, அல்லிட்ரேஷன். என்ன மாதிரி ஸ்பெல்லிங் எழுதணும்? ALLITERATION, அல்லிட்ரேஷன். வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இன் த ஃபஸ்ட் லைன்? அல்லிட்ரேஷன். அடுத்து இந்த வரிகளை பொறுத்தவரையில் இன்னொரு கேள்வி இருக்குது. கடைசி வரியில் ஒரு கேள்வி கேட்கலாம். வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்டு இன் த லாஸ்ட் லைன்? வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்டு இன் த லாஸ்ட் லைன்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 3வது லைனு 4வது லைனு ஒரே வரி தான், ஆனால் அர்த்தம் வேறு. 3வது லைனுக்கு என்ன அர்த்தம்? நான் தூங்க போகிறதுக்கு முன்னால் நிறைய கடமைகள் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். 4வது லைனுக்கு என்ன அர்த்தம்? நான் இறப்பதற்கு முன்னால் நிறைய கடமைகள் இருக்குது, அதை நான் செய்யணும். இப்போ இந்த 4வது லைனில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னா இமேஜரி, IMAGERY, இமேஜரி, IMAGERY, இமேஜரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாசிப்பவரது மனதை கவருவதற்காக கவிதை வரிகளில் ஒரு காட்சியை உருவாக்கும் விதத்தில் அமைந்தால் அதனைத்தான் இமேஜரின்னு சொல்கிறோம். வாசிக்கிற ஒரு மனசில் ஒரு காட்சியை உருவாக்கக்கூடிய விதத்தில் கவிதையினுடைய வரிகள் அமைந்தால் அதுக்கு பேர் தான் என்னது? இமேஜரி. மறுபடியும் சொல்கிறேன், வாசிக்கிறவர் மனசில், நம்மெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா போயத்தில்,
இந்த போயத்தை வாசிக்கிறோம் இல்லையா, நமக்கு ஒரு காட்சியை உருவாக்குறது மாதிரி கவிதை வரிகள் இருந்தால் அந்த மாதிரியான வரியைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இமேஜரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்த கொஷின், ரெப்படிஷன். ரெப்படிஷன்னா என்ன அர்த்தம்? REPETITION, ரெப்படிஷன். REPETITION, ரெப்படிஷன். REPETITION, ரெப்படிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப சொல்கிறது. ஒரு கவிதையில் வாசிப்பவர் மனதை கவருவதற்காக அதே கருத்தை வலியுறுத்தியும் ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு சொற்றொடரோ அல்லது வார்த்தைகளோ அல்லது ஒரு வரியோ மீண்டும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ரெப்படிஷன். அப்போ வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் த லாஸ்ட் 2 lines, கடைசி 2 வரிகளில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும்? ரெப்படிஷன். REPETITION, ரெப்படிஷன் அப்படின்னு எழுதணும். இப்போ இந்த 4 வரிகளையும் நம்ம வாசித்து பழகுவோம். The woods are lovely, LOVELY, lovely. The woods are lovely, LOVELY, lovely. Dark, 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 and deep, DEEP, deep. The woods are lovely, dark, and deep. But I have promises, PROMISES, promises. But I have promises to keep. But I have promises, PROMISES, promises to keep, KEEP, keep. But I have promises to keep. And miles, MILES, miles. And miles to go before, 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 before. And miles to go before I sleep, 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 sleep. And miles to go before I sleep. Last line, and miles to go before I sleep அப்படின்னு சொல்லி நாம் வாசித்து பழகணும். அடுத்தபடியாக நமது டெக்ஸ்ட் புக்கில் பக்கம் 20வது பக்கத்தில் கொஷின் நம்பர் D, ஆன்சர் த கொஷின்ஸ் இன் 2 or 3 sentences-னு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த வினாக்களுக்கு இப்போ நம்ம பதில் எழுதுவோம். வாட் இன்ஃபர்மேஷன் டஸ் த poet ஹைலைட் அபவுட் த சீசன் அண்ட் த டைம் ஆஃப் த டே இன் த போயம்? நீங்கள் எழுத வேண்டிய பதில் எல்லாருமே எழுதிக்குங்க. ஸ்லோ லேர்னரும் சரி, ஃபாஸ்ட் லேர்னரும் சரி, ஆவரேஜ் லேர்னர்ஸும் சரி, எல்லாருமே இந்த பதில்களை எழுதி கொள்ளுங்கள். இட் இஸ் வின்டர் சீசன், இட் இஸ் வின்டர் சீசன். த ஈவினிங் இஸ் டார்க் அண்ட் கோல்டு வித் ஸ்னோ ஃப்ளேக்ஸ். இந்த வார்த்தைகளை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். த லேக் இஸ் ஃப்ரோசன், த லேக் இஸ் ஃப்ரோசன். இதை எழுதுங்க. செகண்ட் கொஷின், இன் விச் வே இஸ் த reaction of the speaker different from that of the horse? What does it convey? The scenic beauty, SCENIC, scenic beauty. The scenic beauty of the woods with the snowflakes made the poet stop and enjoy it. But the horse thought that his master had stopped there mistakenly. So he shook his harness bells. இவ்வாறு இந்த வினாவிற்கு பதில் எழுதுங்கள். Question number 3. What are the sounds heard by the poet? What are the sounds heard by the poet? The sounds of the wind, snowflakes, and the bells are heard by the poet. And the bells are heard by the poet. Question number 4. The poet is aware of 2 choices. What are they? What choice does he make ultimately? இதுக்கு என்ன பதில் எழுதணும்? இந்த வினாவிற்கு என்ன பதில் எழுதணும்? He could stay in the woods and enjoy nature, or he could go home or do his duties. The poet chooses the second one from the poem that bring to mind peace and quiet. ரொம்ப அமைதியான சூழ்நிலையை வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த போயத்தில் இருக்குது. அந்த வார்த்தைகளை எடுத்து எழுத சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகள் என்னென்ன? The lovely woods with snow, the darkest evening, downy flakes falling, bring to the mind peace and quiet. இந்த வினாவிற்கு இவ்வாறாக பதில் எழுதுங்க. அடுத்தது, இந்த போயத்தை பொறுத்தவரையில்
நமக்கு ரைம் ஸ்கீம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முதல் ஸ்டான்ஸாவுக்கு என்ன ரைம் ஸ்கீமு? ஏஏ பிஏ. நமக்கு இந்த போயம் மனப்பாட பாட்டு ஆகையினால ஈஸியாக ரைம் ஸ்கீமையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா 4 வரி எழுதுகிறோமா, அந்த முதல் 4 வரி ஏஏ பிஏ. செகண்ட் 4 வரி இருக்கு இல்லையா, செகண்ட் ஸ்டான்ஸா, அதுக்கு என்ன ரைம் ஸ்கீமு? ஏஏ பிஏ தான். தேர்ட் ஸ்டான்ஸா இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன ரைம் ஸ்கீமு? ஏஏ பிஏ. ஃபோர்த்து ஸ்டான்ஸா இருக்குல்ல, அதுக்கு என்ன ரைம் ஸ்கீமு? ஏஏ ஏஏ. மறக்கக்கூடாது, எல்லாமே ஏஏயில் தான் முடியுது. சரி, இந்த போயத்தில் வரக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம எளிதாக எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறலாம்? என்ன வார்த்தை வந்துச்சுன்னா என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் அல்லிட்ரேஷனை பார்க்குறோம். அல்லிட்ரேஷன்னா உங்களுக்கு ஒரு லைனில் 2 வார்த்தைகளின் முதல் எழுத்து ஒரே எழுத்தை கொண்டு ஆரம்பித்தால் அதுக்கு பேர் அல்லிட்ரேஷன்னு சொன்னோம். இப்போ வாட்ச் ஹிஸ் வுட்ஸுன்னு இருக்குது. இந்த வாட்ச் வுட்ஸு இது ரெண்டுலேயும் வரக்கூடிய முதல் எழுத்து என்ன? ரெண்டுலேயும் வரக்கூடிய முதல் எழுத்து என்ன? டபிள்யூ. செகண்டு பெர்சானிஃபிகேஷன். மனிதனுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை அக்ரிணை பொருட்கள் மீது ஏற்றி சொல்வது தான் பெர்சானிஃபிகேஷன். நம்ம படிச்சிருக்கிறோம். மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க். என்னுடைய சின்ன குதிரை நினச்சிருக்கும். நினைப்பு என்பது மனிதனோடு சம்மந்தப்பட்டது. ஆனால் அந்த பண்பை குதிரை மீது ஏற்றி சொல்வதால் அது என்ன? பெர்சானிஃபிகேஷன். தேர்டு ஒன் பெர்சானிஃபிகேஷன் தான். மை லிட்டில் ஹார்ஸ் திங்க் இட் குவர். என்னுடைய அந்த குதிரையானது சிந்திக்கக்கூடிய திறனை பெற்ற. சிந்தித்தல் என்பது மனிதரோடு சார்ந்த ஒரு விஷயம். அந்த பண்பை விலங்கினத்தின் மீது ஏற்றி சொல்வதனால அதுக்கு பேர் என்னதான்? பெர்சானிஃபிகேஷன். ரெப்படிஷன். அந்த கடைசி 2 வரி இருக்கு இல்லையா, அது திரும்ப திரும்ப சொல்கிறதுனால அது என்னன்னு சொன்னோம்? ரெப்படிஷன்னு சொன்னோம். இமேஜ், காட்சியை உருவாக்குவது இமேஜரி எனப்படும். இந்த போயத்தினுடைய கடைசியில் என்ன பாருங்கள், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இந்த லைன் வந்துட்டாலே நம்ம எழுத வேண்டிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன? இமேஜரின்னு எழுதணும். IMAGERY, இமேஜரி. இவ்வாறாக இந்த போயத்தை நன்கு கவனித்து வாசிக்க கற்றுக்கொண்டு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உள்வாங்கிக் கொண்டு வினாவிடைகளை உங்களது ஆங்கில நோட்டில் எழுதி கொண்டு தேர்வுக்கு தயாராகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.